கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனையிலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். Acts of Apostles chapter 6, 7 and 8. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். ஏனென்றால் அங்கே சீஷர்களுக்குள்ளே சில மனஸ்தாபங்களும் தர்க்கங்களும் வருகிறது. 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். Acts chapter 6, 1 and 2. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது, நீங்கள் சீஷர்கள் பெருகின பொழுது, while the disciples were increased, அதிகமான பொழுது, கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையிலே திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கவனிங்கள். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் அந்த பேர்லாம் இருக்க வாசியுங்கள். 4, 5 நினைக்கிறேன். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனாரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்தை அமர்ந்தவனாகிய அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. கவனிங்கள் போதும். அதில் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் ஏன் ரொம்ப முக்கியம் சொல்லனா, ஸ்டீஃபன்ஸ் அட்ரஸ். Acts of Apostles chapter 7 whole chapter deals Stephen's address. ஸ்தேவானுடைய அவனுடைய குறிப்புகள், அவனுடைய பிரசங்கம் எல்லாம் அதில் அடங்கியிருக்கிறது. Chapter 7 verse 8, chapter 8 பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்தில் deals with Philip the evangelist. இந்த காலை வேளையிலே on the Gaza road, அதாவது காசா பட்டணத்துக்கு வெளியே அந்த தெருவில், அந்த ரோடில், சாலையில் என்ன நடந்தது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். Acts Apostles chapter 8 verse 26. கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்த மார்க்கமாய் போ என்றான். அந்த ரோடு, that is why I called it, அந்த செய்தியின் தலைப்பு on the Gaza road. அந்த காசா பட்டணத்துக்கு வெளியே உள்ள சாலையிலே ஒரு சம்பவம் நடந்தது. நாம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அல்லது உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது சம்பவங்கள், எத்தனையோ சம்பவங்கள் வீட்டில் நடக்கிறது. இன் அஃபிஷியல் செக்டார், ஆஃபீஸில் நடக்கும். இன்சிடென்ட்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ். அது மட்டுமல்லாமல் ஊழியத்தில் நடக்கலாம். எத்தனையோ சம்பவங்கள் வெளியிலே நடக்கிறது. அதுபோல இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது the incident took place at Gaza road. அந்த காசா பட்டணத்துக்கு போகிற அந்த பாதையிலே, வழியிலே நடந்த சம்பவம் தான் இந்த பிலிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இடத்திலே பார்ப்போமானால் அவன் தனியே அந்த பட்டணத்துக்கு வெளியே போய் கொண்ட. வாசிங்கள் 26வது வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன்
பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற. கவனிங்கள் போதும். 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி there were revival at Samaria. சமாரியாவிலே பெரிய எழுப்புதல் நடக்கிறது. சாப்டர் 8 deals with about this in Samaria. சமாரியாவிலே ஒரு பெரிய எழுப்புதல், எல்லாம் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க, எல்லா காரியமும் அங்கே நடக்கிறதை 8ஆம் அதிகாரத்திலே அந்த முதல் 10-20 வசனத்தை நாம் பார்க்க முடியும். 14ஆம் வசனம் 8:14 வாசிக்கலாம். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். அவர்கள் Philip the evangelist preached at Samaria. He was preaching there. அவன் பிரசங்கம் பண்ணி எல்லாரும் whole Samaritan received the word of God. சமாரியர் தேவ வசனத்தை என்று கேட்டதை அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு, ஏனென்றால் while Jesus was living on this earth, the Samaritan was whole Samaritan was a rejected group. Jews are little elevated, I mean they are very precious. The Samaritan are very inferior. ரொம்ப கீழ்த்தரமாக உள்ள ஒரு கூட்டம் அது. ஆனால் இயேசு அந்த சமாரியாவுக்கும் போனார். Jesus also went into Samaria. He went into Samaria. அதுபோல இங்க பிலிப்பை தேவன் கொண்டு அந்த சமாரியா தேசத்திலே நல்ல ஒரு வசனத்தை ஏற்றுக்கொண்டு முடிந்து நல்ல ஒரு பெரிய there were a big convention in Samaria. Other side of the coin, உடனடியாக நாணயத்தின் மறுபக்கத்தில் பார்க்கும்பொழுது he was going alone. நல்ல கவனிங்கள். In Samaria was a good crowd, very good crowd. நல்ல ஒரு பெரிய convention was going on through Philip at Samaria. Very big crowd. All Samaritans received the word of God. எல்லாரும் நல்ல அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது suddenly the Holy Spirit spoke to Philip, go to the road called Gaza. காசா பட்டணத்துக்கு ஊருக்கு வெளியே போகிற அந்த பாதையிலே வனாந்தரத்திலே போ. Immediately Philip went down there. He went down there. அவன் அப்படியே நடந்து போகிறான். அந்த சம்பவம்லாம் நமக்கு நன்றாக அப்பொழுது அவன் எழுந்து வாசிக்கலாம். 27வது வசனம் அப்போஸ்தலர் 8:27. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. போதும் கவனிங்கள். He was willing to obey. அந்தபடி அவன் எழுந்து போனான். அந்தபடி அவன் எழுந்து போனான். கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து போ. எங்க போ? Go to the Gaza. அவன் காசா பட்டணத்துக்கு அந்த ரோட்ல he was traveling or he was walking on the road. That denotes he was willing to obey. He was willing to obey. அவன் அந்தபடி அவன் எழுந்து போனான். அன்பானவர்களே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் பரிசுத்த ஆவியானவர் அல்லது கர்த்தருடைய தூதனோ யார் மூலமாவது உங்களுக்கு இடத்திலே கர்த்தர் பேசுவாரானால் நீங்கள் கீழ்ப்படிய மனதாய் இருக்கிறீங்களான்னு யோசிங்க. அந்தபடியே அவன் எழுந்து போனான். Who was this? Who is this?
He is the Philip. He was the Philip evangelist. Philip the evangelist. அவன் எழுந்து போறான். உடனடியாக he was obeying, willing to obey. Brethren, are you willing to obey the word of God? வசனத்துக்கு கீழ்ப்படிய உங்களுக்கு மனசு இருக்கான்னு யோசிங்க. இந்த கால ஆராதனையிலே ஆவியானவர் எல்லாரோடும் பேசுகிறார். அந்தபடியே அவன் எழுந்து போனான். The angel of the Lord spoke to him. அதுபோல கர்த்தர் உங்களோடு is dealing with your family or in your private prayer or early morning prayer or personal prayer. Sometimes God speak to you. கர்த்தர் உங்களோடு பேசும் பொழுது அவன் எழுந்து போனான். அந்தபடியே உடனடியாக எழுந்து போனான். No argument, nothing. He didn't delay the matter. அவன் காரியத்தை தள்ளி போடலை, உடனடியாக எழுந்து போனான். அதுபோல் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நீங்களும் நானும் முன்னேறுவதற்கு நாம் எழுந்து கீழ்ப்படிந்து போகிறோமா என்று யோசியுங்கள். அதையாக்கம் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். ரெண்டாவது குறிப்பு அதிலே நான் பார்க்கிறேன். அந்த 26வது வசனம் 27ஆம் வசனத்திலே அந்தபடியே அவன் எழுந்து போனான் என்று சொல்லும் பொழுது he was sensitive to the leading of the Holy Spirit. He was very sensitive to the leading of the Holy Spirit. அவன் ரொம்ப சென்சிட்டிவாக அந்த உணர்ச்சியாக இருந்தான். நல்ல கவனியங்கள். அவனுடைய இயர் காது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தது. ஆல்வேஸ் he was hearing the voice of God. He was sensitive. ரொம்ப நம்ம சொல்லுவோம் அவர்கிட்டலாம் ரொம்ப பார்த்து பழகுங்க, ரொம்ப சென்சிட்டிவ், தொட்டால் கோவம் வரும். If you touch him, he will get annoyed, angry. ஆர் தொட்டாச்சு நீங்கள் டச் மீ நாட்டுன்னுவாங்க, தொட்டாச்சு நீங்கன்னுவாங்க. அதனால் he was very sensitive. Philip was very sensitive to the leading of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுவதற்காக அவன் ரொம்ப உணர்ச்சியாக இருந்தான், ரொம்ப சென்சிட்டிவாக காணப்பட்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆவியினால் நடத்தப்படுவதற்கு நம்ம விட்டு கொடுத்து உணர்ச்சியாக நாம் காணப்படுகிறோமா என்று யோசிங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாரோடும் பேசி கொண்டிருக்கிறார். அவனுடைய ஊழியம் நிறைவேறுது. நீங்கள் 29ஆம் வசனம் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். அந்த வசனத்தையும் நீங்கள் இன்னொரு இடத்துல வாசிச்சீங்கன்னால் 39ஆம் வசனம் வாசிங்கள். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். பிலிப்பை நீ போய் ஆவியானவர் நீ போய் ரதத்துடனே சேர்ந்து கொள். அந்த வசனத்தையும் 29ஆம் வசனத்தையும் 39ஆம் வசனத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். The Philip was caught up. நீங்கள் ஒர்ஷிப்பில் வேணால் ஒரு வார்த்தை அவர் சொன்னார் வாசிக்கும் பொழுது, காட்டப்னு ஒரு வார்த்தை சொன்னார். நான் சும்மா அப்படியே கண்ணை முடியறதுனால தூங்குறேன்னு நினச்சிப்பீங்க, அமைதியாக இருக்கிறேன், அப்படியே டயர்டாக இருக்கிறேன். ஒரு ஒர்ஷிப்பை கவனிச்சிருந்தேன். அவர் ஒரு வருஷம் அப்படியே சொல்லிட்டு வரும்போது காட்டப்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொன்னார் காமராஜ்.
நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த வர்ஷிப்பில். அதுபோல் ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். ஆமென். The Holy Spirit cut up the Philip. அது வசனம் இருக்குது, அந்த வார்த்தை இங்கிலீஷ் பைபிளில் இருக்குது. 29ஆம் வசனம் 39ஆம் வசனமோ ஆவியானவர் பிலிப்பை பார்த்து ரதத்தினோடு சேர்ந்து கொள். ஆமென். அதுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது. ஃப்ரம் 29 to 39 10 வசனத்தில் the incident was taken place. அதுக்கப்புறம் the spirit took him or the spirit caught him. அவர் அப்படியே எடுத்துக்கொண்டு போய்விட்டது. அப்படியானால் his ministry was successful. மூணாவது பாயிண்ட், the Philip the evangelist ministry was successful. 29ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் முடிய வாசித்து பாருங்க வீட்டில் போய். அவன் தண்ணி இருக்கிறது, ஏதோ தண்ணி, 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க ரதத்தில், அதெல்லாம் தெரியும். அதான் 29 to 31 போய் வீட்டில் படித்து பாருங்க. அந்த 2 வசனமும் எதை காட்டுகிறது? The Philip the evangelist ministry was very 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 successful. நல்ல சக்சஸ்ஃபுல்லாக ஊழியம் முடிஞ்சது. அதுபோல் விசுவாசிகளாகி உங்களோடும் கத்தர் காலை வேளையில் பேச, ஏதாவது கத்தர் உங்களோடு இடைப்பட்டு குடும்ப காரியமோ பிள்ளைகளுடைய காரியமோ அல்லது உங்களுடைய புருஷனுடைய காரியமோ மனைவியுடைய காரியமோ அல்லது ஏதாவது ஒரு ஊழிய சம்பந்தமோ ஏதோ அஃபிஷியல் மேட்டரோ அல்லது ஏதோ நிர்பந்தமான ஒரு காரியத்தில் கத்தர் பேச மாட்டாரா செய்ய மாட்டாரா என்று யோசித்து தடுமாறுகிற உங்களுக்கு இந்த பிலிப்பு தான் இந்த காலை வேளையில் ஒரு உதாரணம். நீ போய் ரதத்துடனே சேர்ந்து கொள். 39ஆம் வசனத்தில் ஆவியானவர் அவனை கொண்டு போய் விட்டார். அன்பானவர்களே, இதை கண்டு பார்த்து கொண்டிருக்கிற யாரானாலும் நீங்கள் ஆவியானவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் கீழ்ப்படிந்து இருந்து நடத்தும் பொழுது your matter will be successful. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு பிலிப்புக்கு the ministry was successful. இந்த காலைவெளியிலே இந்த சம்பவத்திலிருந்து நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஒரு ப்ராஃபட்டிக்கலாக சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ஆவியானவரோடு சேர்ந்து இருக்கும் பொழுதும் அல்லது ஆவியானவர் உங்களை கொண்டு போய் இன்னொரு இடத்துல போய் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கும் ரெண்டுத்தையும் யோசித்து பார்க்கும் பொழுது your matter will be successful. உங்களுடைய காரியத்தை பரலோகத்தின் தேவன் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. 29ஆம் வசனமும் 39ஆம் வசனம் சேர்த்து படித்து பாருங்கள். அதில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் 4வதாக அந்த குறிப்பில் பார்க்கும் பொழுது 30ஆம் வசனம் வாசியுங்கள். 30. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். வாசிக்கிற கருத்து உமக்கு தெரியுமா என்று கேட்டான். கவனிங்கள், உமக்கு தெரியுமா என்று கேட்டான். யாரை பார்த்து? அவன் பெரிய மந்திரி, கந்தாகை மந்திரி. அதை கேட்டு வாசிங்கள் அடுத்த வசனத்தை. அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு கூட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். கவனிங்கள், இதில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த 29, 30, 32 வாசிங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர்லி 700 இயர்ஸ் முன்பாக எழுதப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவன் கையிலே காணப்பட்டது. அதுதான் ஒரு ஓப்பனிங் கீ, ஒரு திறவுகோல். அந்த எத்தியோப்பியா நாடு முழுவதும் கர்த்தருக்குள்ள வருவதற்கு காரணங்களில் இந்த மந்திரி ஒருவன் தான். அதற்கு காரணம் ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தையாக அவன் வாசித்து இருந்தான். கவனியுங்கள், 32வது வசனம் வாசியுங்கள்.
அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின பொழுது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. கவனிங்கள், இந்த வசனத்தை அவன் வாசித்து கொண்டு ஆகமத்தை அவன் வாசிக்கிறான். அதுதான் 53ஆம் அதிகாரம் 7-8 அவன் படித்து பார்க்கிறான். இதெல்லாம் நன்றாக சொல்லி முடித்து அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் எல்லாம் விளக்கி அந்த இடத்துல அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். எல்லாம் எடுத்த உடனே தடை என்ன என்று 36வது வசனத்திலே வாசிக்கிறோம். இவ்விதமாய் அவர்கள் 39ஆம் வசனம் வாசியுங்கள். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். He went rejoicing. அவன் சந்தோஷத்தோட போறான். எல்லாம் முடியுது. அங்க the baptism the baptism was there, the immersion baptism. He took immersion baptism through the Philip the evangelist. அங்க பிலிப் ஓட இருந்து அவன் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறான். எல்லாம் முடிஞ்ச பிறகு கர்த்தர், the Lord separated Philip and the Ethiopian. அங்க பார்க்கிறோம், அந்த எத்தியோப்பியனுடைய அந்த இவனையும் அந்த மந்திரியையும் அந்த பிலிப்பையும் கர்த்தர் பிரிச்சுடுறாரு. அதுபோல ஆவிக்குரிய ஜீவித்திலும் குடும்ப ஜீவித்திலும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஊழியத்தின் பாதையிலும் சில காரியங்கள் நடந்த பின்பு, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்களோட தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், எதெல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டுமோ செய்த பின்பு God separated them. பிலிப்பையும் கந்தாக மந்திரி எத்தியோப்பியன் மந்திரியை பிரித்தது போல, after certain things within your family or in your job or in the ministry, God separated you. கர்த்தர் பிரிச்சிருவாரு. முக்கியமான பாயிண்ட் அது. ஆழமா யோசித்து பாருங்கள். ஞானஸ்நானம் எடுக்கிறான், கரை ஏறி வரான், பின்பு கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். கந்தாக மந்திரி அப்படியே அவன் வந்து சந்தோஷமா திரும்பி போறான். அப்படியானால் என்னென்ன காரியங்கள் உங்களை கொண்டு ஆவியானவர் செய்ய வேண்டுமோ செய்த பின்பு, உங்களையும் அந்த குடும்பத்தையும், உங்களையும் அந்த நபரையும், உங்களையும் அந்த ஊழியத்தையும் எல்லாவற்றையும் கர்த்தர் பிரித்து தனியாக தான் கிரியை செய்வார். ரொம்ப யோசித்து ஆழமான காரியம் அது. நம்ம நினைச்சுப்போம் சண்டை சச்சரவு மனஸ்தாபம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்க நம்ம பேசுவோம். நோ நோ நோ, நாட் அட் ஆல். After the matter, after the successful ministry of Philip, God cut him away, God took him away. அப்படியே அவனை எடுத்துக்கொண்டு போயிட்டார். அதுபோல சில காரியங்கள் உங்களை கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளேயும் உங்களுடைய சொந்தக்காரர்கள் மத்தியிலேயும் வேலை ஸ்தலத்திலேயும் ஊழியத்திலேயும் பர்சனலாக சில காரியங்களை செய்த பின்பு கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை வேறு எடுத்து கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. பின்பு அந்த மந்திரி சந்தோஷத்தோடு திரும்பி போனான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பரிசுத்த ஆவியான இந்த காலை வேளையிலே நம்மளோடு he was willing to obey. அவன் கீழ்ப்படிய மனதாய் இருந்தான். He was very sensitive to the leading of the Holy Spirit. ரொம்ப உணர்ச்சி வசமாக உணர்வோடு கர்த்தருடைய நடத்துதல், ஆவி நடத்துதலை அவன் உணர்ந்து கொண்டே இருந்தான். Philip the evangelist.
then his mission was successful. அவனோட ஊழியம் ரொம்ப திறமையாக தேர்ச்சியாக முடிந்தது. யாரு? பிலிப் எவாஞ்சலிஸ்ட். அடுத்தபடியாக நாம் தியானித்தோம், அவன் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை அந்த கந்தாக மந்திரி, அந்த எத்தியோப்பிய மந்திரி படித்து கொண்டே இருந்தான். அன்பான கதை, இதெல்லாம் ஆவியானவர் கிரியை செய்து முடிந்த பின்பு the Lord separated them. அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாரு. ஆவியானவர் கொண்டு போய் சேர்த்தார். நீ போய் சேர்ந்து கொள். ஒரு காலகட்டம் வரைக்கும் உங்களையும் உங்களுடைய காரியங்களையும் சேர்த்து கர்த்தர் பார்த்து கிரியை செய்வார். ஒரு காலகட்டத்துக்கு பின்பு பிரிச்சிருவார். சண்டை சச்சரவு அல்ல, சமாதான கேடு அல்ல. இது ஒரு சிலருக்கு கர்த்தர் ஆவியான நேரடியாக போகுது. சேர்ந்து செய்யும் பொழுது கர்த்தர் சேர்ந்து சில காரியங்களை உங்களை கொண்டு செய்த பின்பு அந்த இடத்திலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நன்றாக உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பிலிப்போடு தேவன் பேசினார், ஆவியானவர் பேசினார். பிரியமானதை செய்ய அவன் ஒத்துக்கொண்டு எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்தான். நீங்களும் நான் ஆவியானுடைய சித்தத்தின்படி நடந்து ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளர இந்த ஆழமாக கர்த்தர் கிருபையும் சத்துவத்தையும் பலனையும் கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.